பண்றது? நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணு. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, அதான் ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஸ்டார்ட் பண்றா? என்ன ஏதாவது சொல்றேன். ஐபோன் 13 ப்ரோ தானே இது. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்து இது ஐபோன் 13 ப்ரோ 14 ப்ரோ இல்ல 15 ப்ரோ இந்த இதுல ஏதோ ஒண்ணுதான். இல்ல அந்த அளவுக்கு ஹை பட்ஜெட் நம்ம போக வேண்டாம். 13 ப்ரோல வச்சுக்கலாம். கஸ்டமர் அன்பாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பண்ண உடனே என்னாச்சு, இயர் ஸ்பீக்கர் மட்டும் வேலை செய்யலையா. அதனால தான் சரி பண்ண உடனே நம்மள்ட்ட எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது ஐபோன் 15 ப்ரோல. ஆமா, இயர் ஸ்பீக்கர் வேலை செய்யல அப்படிதான் சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க. 10 பேர் வந்தாங்க இந்த ஒரு போன் எடுத்துட்டு. ஆனா எல்லாருமே சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஒருத்தனை மட்டும் போட்டு கலையில நிறைய அங்க யூசர் மேனுவலும் நிறைய கொடுத்துருக்காங்க போல போன் பின்னாடி. ஆமா, நிறைய கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஹெட்போன் ஜாக் 13 ப்ரோல ஹெட்போன் ஜாக் இருக்கு. டைப் சி ல வரும்னு நினைக்கிறேன். 15 ப்ரோ தான் டைப் சி. இதுல ஹெட்போன் ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, சிம் எஜெக்டர், அப்புறம் 3 இங்க டைப் சின்னு போட்டுருக்கு. அதனால டைப் சிலே வரும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்ப இது 15 ப்ரோ நீங்க மாத்தி 15 ப்ரோல ஹெட்போன் ஜாக் வராது. 15 ப்ரோல தான் டைப் சி வருது. ஐபோன்ல ஹெட்போன் ஜாக் இல்லனா 15ல தானே டைப் சி வருது. 15 சீரிஸ்ல தான் டைப் சி 7ஓட முடிஞ்சிருச்சுனா. டைப் சி எதுல வருது? ஐபோன்ல 15ல இருந்து வருது. அப்ப இதுல டைப் சி தானே போட்டுருக்கு. ஆனாங்க ஹெட்போன் ஜாக் இருக்கு. அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட். அது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, இந்த போன் இயர் ஸ்பீக்கர் வேலை செய்யல. ஆனா இந்த ஐபோன்ல ஏதோ டிஃபரெண்ட் இருக்கு கொஞ்சம். ஆன் ஆஃபே அங்கதானா? ஆக்சுவலா ஐபோனுக்கு ஆன் வராது. நல்லா பாருங்க, மேல ஏதாவது பட்டன் இருக்கு. மியூசிக் அப்படியே இருக்கு. நல்ல சவுத். அது என்னது சவுத்? இல்ல அது கிடையாது, அரபிக்கா. ஏன்னா சார்ஜ் இல்லன்னு சொல்லிடுச்சு ஃபர்ஸ்ட். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஆனா ஃபேஸ் அன்லாக் தான் இல்ல. ஆனா இதுல வேற ஏதோ கொடுத்துருக்காங்க. இது அந்த பழைய படத்துல எல்லாம் ரொம்ப ஹைடெக்கான மொபைல் வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இந்த ஹேக்கிங் யூஸ் பண்றவங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அப்படி இருக்கும். அதை வச்சு அப்ப இதை வச்சா ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யுமா? என்ன மெனு பட்டன் வருது ஃபிங்கர் பிரிண்ட் பக்கத்துல? அது நீங்க செட் பண்ணல. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, எப்படி இருந்தாலும் ஐகாலுக்கு ரொம்ப தைரியம் தானே. ஐபோன் மாதிரி அப்படியே டிட்டோவா போடுறதுக்கு. இதுல பின்னாடி யூசர் மேனுவல் மாதிரி ஸ்டிக்கர்லாம் வேற. ஆமா, டைப் சி கொடுத்துருக்கான் பேசிக் மாடலுக்கு. அதனால அது ரொம்ப பெரிய விஷயம். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ஐபோன் லோகோலாம் எதுலயாவது பயன்படுத்தினாலே வந்து சண்டைக்கு வந்துருவாங்க. இவங்க டிட்டோ ஐபோனையே பயன்படுத்த. அதான் சொல்றேன், இவனுக்கு பெத்த தைரியம் தான். இது இப்படிதான் ஓபன் தானான்னு தெரியல. போன வாட்டி அப்படி ஓபன் பண்ணோம், ஒருவேளை கடைசியில சர்ப்ரைஸ் வச்சது. ஒருவேளை இந்த டிசைன் ரைட்ஸே வந்து ஐபோன் இவங்க கிட்ட இருந்தா வாங்கியிருப்பாங்களோ? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். இதை ஓபன் பண்ண முடியாது போல இருக்கேன் நம்மளால. நீங்க எதுக்கும் இந்த வாட்டி பேக் டோர் வீடியோ மாதிரி டிஸ்அசெம்பிள் வீடியோ ஒண்ணு. இந்த வாட்டி பேக் டோர், போன வாட்டி பேக் டோர் ஓபன் பண்ணோம். ஐபோன் லைட் இருக்கு. ஐபோன் மாதிரி பின்னாடி. ஐபோன்ல இது கிடையாது. டோர் மட்டும் ஓபன் பண்ற டைப்ல இருக்க போது பாத்துங்க. அதான் போன வாட்டி அப்படியே ஓபன் பண்ணி தான் பல்ப் வாங்கணும். இந்த வாட்டி வர மாட்டேங்குது. ஆக்சுவலா இது என்ன மாடல்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐகால் A4. A4 ஆமா, மேல மட்டும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்கான். அதை ஓபன் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஆனா மேல இதை பாருங்க, டச் மாதிரியே இருக்குது இந்த டிசைனு. ஆனா டச் இல்ல. அதுல எதுலயுமே டச் இல்ல. இங்க பாருங்க, பவர் ஆஃப், ஃபிளைட் மோடு, ரீபூட். இந்த ஆப்ஷன் எல்லாம் பெரிய போன்கள்ல தான் இருக்கும். சவுதில இருந்து ஏதோ கேக்குற மியூசிக் மாதிரி தானே இருக்கு. இந்த கண்ணாடியை கொஞ்சம் போடுங்க. ஏப்பா போடுங்க சொல்றேன். அபிபி துபாய் சொல்லுங்க. அபிபி கம் டு துபாய். நீயே தாண்டா உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், வரமாட்டேங்குது. இது உண்மையில எங்கதான் இது ஓப்பனு? கஸ்டமர் வேற நேத்தா வாங்கினாங்களா? நம்ம வேற உடச்சு எடுத்துறோம். கவனிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்போம் ஓப்பனை. நீங்க ஆன்லைன்ல தேடினாலும் கிடைக்காது டிஸ்அசம்பிளி. ஏன்னா என்ன யாரும் போடல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆள போடணும்.
எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் தான், பேக் டோர் ஓபன் ஆகும். பேக் டோர் ஓபன்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைண்ணா. இது பேசிக் மாடல்னா. ஏன் பேசிக் மாடல்னா ஆண்ட்ராய்டு போன்லயே பேக் டோர் ஓபன் இல்ல. நீங்க பேசிக் மாடல்ல சிம் எஜெக்ஷன் மட்டும் சைடுல வச்சிருக்காங்கல்ல. இது ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்குது இது. எனக்கு நீ ஓபனர் கொடுங்க. எதுக்கு உடைக்க போறீங்களா? இதுக்கு நல்ல பவுச் கொடுத்துருக்கானே. ஏன்னா பவுச் வெளியே கிடைக்காது, அதனால பவுச் கொடுத்துருக்கான். இவ்வளவு காஸ்ட்லியா பவுச் கொடுக்க தெரிஞ்ச அவனுக்கு ஒரு போனை நல்லா காஸ்ட்லியா போட தெரியல. இந்த இயர் ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாம் பேப்பர்ல ஒட்டி வச்ச மாதிரியே இருக்கு. பட்டன்லாம் நிஜமா இப்படிதான் ஓபன் தானே? எனக்கு தெரியல. தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெரியலன்னு சொன்னா தெரியலன்னு தான் அர்த்தம். இது எனக்கு தெரிஞ்சு இப்படி ஓபன் கிடையாது. அதான் விட மாட்டேங்குது, கேப்பே விட மாட்டேங்குது. பின்னாடி ஓபன்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? அவ்வளவு பெரிய பட்ஜெட் போன் கிடையாது இது. இன்னைக்கு ஃபுல்லா இந்த போன் தான் போல இருக்கு. பேசாம பின்னாடி ஓபன் பண்ணிடுவோமா? என்னதான் இருக்குன்னு. பின்னாடி ஓபன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி பின்னாடியே ஓபன் பண்ணி ட்ரை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். கஸ்டமர் போன் நம்மளாம் அப்படி பண்ண முடியாது. நேத்தா போன் வாங்கியிருக்காங்க, நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் சரி, அப்போ வாரண்டி இல்லாம கிளைம் பண்ண சொல்ல வேண்டியதுதானே? அந்த மாதிரி ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் இல்லையா? பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போனை, ஆமா பார்க்க நல்லா இருக்குன்னு போனை வாங்கிட்டான். படிச்ச பையன் வேற, பார்க்க நல்லா தெளிவா இருக்கான். ஆனா இந்த போனை போய் வாங்கியிருக்கான். சரி, அவனை சப்போஸ் இந்த போன்லாம் யாரா இப்படி பேசிட்டு இருந்தானா பின்னாடி இருந்து பாக்குறவங்க ஓகே ஏதோ ஐபோன் அப்படின்னு நினைச்சுதான் வாங்கிட்டான். அவனை 10 பேர் அவன் கூட வந்தான். 10 பேர் இருந்து கலாச்சிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா, நம்ம வந்து சர்வீஸ் செக்ஷனுக்குள்ள என்ட்ர வேண்டியதான். பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணலாம், வேற ஆப்ஷனே இல்லை. போன வாட்டி சொன்ன மாதிரி அந்த ஏர் கன்னு அந்த வீடியோட தான் அது கடைசி பிளே. அதோட அது செத்து போச்சு. கடைசியில் இப்போ ப்ளோயரை வச்சு கழட்டுற நிலமை இருக்குது. போன வாட்டி டோரை கழட்டினோம், கடைசியில் அது பேக் பேனலோட வந்துச்சு. இந்த வாட்டி ஒன்றும் தெரியலை. கன்ஃபார்ம் இதாக தான் இருக்குமா? நாம போன வாட்டி பேக் டோரை கிளாஸ் டோரை மட்டும் எடுத்தோம், அதுதான் இருக்கும் நீ. ஆனால் ஃபுல் செட்டாக வந்துச்சு. இந்த வாட்டி ஃபுல் செட்டாக எடுக்க பார்த்தா வர மாட்டேங்குது. இவன் டபுள் சைட் டைப் வச்சு தானே ஒட்டியிருப்பான். அப்போ ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம்ல. இல்லை நம்ம வீடியோ போட்டதை பார்த்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பானா? அதுக்குள்ளெல்லாம் ரீச் ஆகிருக்காது அவங்ககிட்ட. இதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியலையா கொஞ்சம் கூட? என்ன பெரிய ஐபோனே கழட்டிடலாம் போல, இதை கழட்ட முடியாது போல. இது போதும்டா அண்ணே, இது சார்ஜர் போடுறதுனே. எப்படி இருந்தாலும் கேப் இருந்தா போதும், அத வச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம். இங்க பாரு, எப்ப இருங்க மூளைகளுக்கு வேலைகளை கொடுக்கணும். அப்பாடா, இத செங்குத்தா நிக்க வச்சு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். இருடா, ஏன்டா பதற? ஆனா அதுல இதுக்கு போய் ஃபீல் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை கிடைக்கு. உட்கார கேட்டா சொல்லு. ஐபோன் மாதிரியே ஃபுல்லா எவனும் கழட்டக்கூடாதுங்கிறதுக்காக கட் காப்பி பேஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். நான் ஐபோனை லேசர்ல வச்சு தான் கழட்டணும். இந்த வாட்டி நல்ல கிளாஸ் டோர் கொடுக்கல, பிளாஸ்டிக் டோர். அது லேசர், இது ப்ளோயர், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன நல்ல ரைமீனா பேசுறீங்கண்ணே. ஆனா இது நார்மல் பேட்டரி தான் வச்சிருப்பேன்னு. இங்கேயும் அதே ஒயர் பேட்டரி, அங்க 3 ஒயரு, இங்க 2 ஒயரு. சர்வீஸ் டேபிள் ரொம்ப குப்பையா ஆனா இருக்கு. போயிடலாம் இதுக்கு மேல.
ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி சக்சஸ் பண்றாங்க. அப்படி போனா இப்படி வரா, இப்படி போனா அப்படி வரானா? பலகட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு இது எங்க இருந்து பண்ணுங்கறதே ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா ஒரு ஸ்க்ரூ வெளிய வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சாம்சங்ல தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் பண்ணுவாங்கல, அந்த கேமரா மேல அந்த சீல் வச்சிட்டு அதுக்குள்ள ரெண்டு ஸ்க்ரூ போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அது பிராண்ட்ல தானே இருக்கும். அடுத்த சர்ப்ரைஸ் ரெடியா இருங்க போக்கஸ் அந்த இது. அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இருந்தானே இது ஆவது. கேமரா சீல்ல கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இவன் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். தனியா கண்டுக்க போகுது. இவன் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கானே. இந்த பேனல அந்த பேனல் கூட கனெக்ட் பண்ணிருக்கான். வேற லெவல். எப்பவுமே எதிர்பார்க்காத மாதிரி தான் செய்வான் போல இருக்கு. இயர் ஸ்பீக்கர் ஏன் வேலை செய்யல? மேக்ஸிமம் சால்ரின் தான் பண்ணாம விட்டுருப்பான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம எந்த கண்டத்துக்கு போய் கேட்டாலும் இதுக்கு டிஸ்ப்ளே கிடைக்காதுன்னு. சால்ரின் நான் பண்ணிருக்கானே. டியூசர் எடுங்க. மேல இயர் ஸ்பீக்கர் வச்சிருக்கானா? சால்ரின் பண்ணிருக்கான். இங்க பாருங்க, இதுல தான் மிஸ்டேக். சால்ரின்ல தான் மிஸ்டேக். சால்ரின் பண்ணிட்டு டோரை போட்ட பையன் ஒயரை கட் பண்ணி விட்டானா? ஒயர் தனியா இருக்கு. அப்ப QC பார்க்க மாட்டாங்களா இவங்கலாம்? இதெல்லாம் பார்த்தா QC பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு பேசிக் செக்காது ஏதாவது ஒண்ணு. எல்லா பொருளும் இப்படி குமிஞ்சு கிடக்கும் ஒரு இடத்துல. எடுத்து இப்படி போட்டு பேக் பண்ணி ஒருத்தனே போட்டுரும். அங்க மாதிரி ஒருத்தன் டோரை மாட்டுறது, ஒருத்தன் பேட்டரி மாட்டுறது அதெல்லாம் இருக்காது. திருப்பி இந்த போன ஆன் ஆகணும். அதுல வேண்டிக்கணும். சரி, இவ்வளவு தூரம் வந்துருக்கோம். இதுக்கு மேல கழட்டினா இது ஆன் ஆகுமான்னு ஒரு பயம். அப்படியே அடிச்சிடலாம். அதே அடிச்சிடலாம். டிஸ்அசம்பிளியை காமிச்சிடணும்ல. இதுக்கு மேலதான் இது ஆன் ஆகுமா அப்படின்ற கேள்வி. ஆமா, அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. இங்க பாருங்க, ஐபோனோட ரிங்கர். அவ்வளவுதான். இவ்வளவுதான் போர்டு. மேல ஒரு டிஸ்பிளே. டிஸ்பிளேக்கு கீழே பேட்டரி. டிஸ்பிளே எப்படி சால்டரிங் பண்ணிருக்காங்களா? ஆமா, டிஸ்பிளே சால்டரின் டிஸ்பிளே. ஜாக் ஏதாவது வச்சிருக்காங்களா இல்லையா? சால்டரின் டிஸ்பிளே. இந்த டேப் அடிச்சிருக்கான். அதெல்லாம் இந்த வாட்டி எல்லாம் கொஞ்சம் தேடிட்டான். டேப் எல்லாம் அடிச்சிருக்கான். நார்மல் மைக் தான். மெட்டல் ஃப்ரேம் ஷார்ட் ஆகும் டேப் அடிச்சிருப்பான். ஆமா, அதுக்காக டேப் வாங்குற செலவு மிச்சம் பண்ணிருப்பாங்க. ஆனா நல்லா இருக்குல்ல, டைப் சி போட்டு சூப்பரா இருக்கு. ஆமா, டைப் சி போட்டு. ஐபோன் 15 13 ப்ரோ 14 ஐபோன் 13ல எல்லாம் டைப் சி கிடையாது. அதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஹெட்போன் ஜாக் கிடையாதுல்ல, எதுலயுமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரிங்கர் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? எல்லாம் ஒரு இடமா கலந்துட்டு போகுது. இது எப்படி மாட்டிருப்பாங்க இவங்க? இப்ப நீங்க எப்படி மாட்டுறீங்களோ அதே மாதிரிதான். இது மாதிரியா? இந்த மாதிரி மாட்டும் போது தான் அங்க யாரோ ஒருத்தர் ஒயரை கட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி இப்ப நீங்க மைக் ஒயரை கட் பண்ணிட்டாதீங்க. அதுதான் நானும் பார்த்து மாட்டிட்டு இருக்கிறேன். அடுத்து கஸ்டமர் போயிட்டு இப்போ மேல வேலை செய்யுதுனே கீழே வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து நிப்பாங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. மேல அந்த மாதிரி நோ 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 அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் அந்த மாதிரி பேசல, நீங்க தான் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. அதாவது மேல இயர் ஸ்பீக்கருக்கு கீழே மைக். இப்போ நான் பேசுறது கேக்குது. ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பீக்கர்? இதுனா ரெக்கார்டு தானே எழுதியிருக்கான். பாருங்களேன், இது வந்து ரெக்கார்டு, இது ஸ்பீக்கர். இது மைக்குள்ளத லைன் இங்க இருக்கு. இது ஸ்பீக்கர், இங்க மைக்கு. ரெக்கார்ட் செகண்டரி மைக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மாத்தி அடிச்சிட்டாங்க போல அவங்க அடிச்சது. எதுக்கும் இது ஒரு வாட்டி அடிச்சிட்டு செக் பண்ணுவோம். ஸ்பீக்கர் லைன் இங்க தான் இருக்காங்க. ரெக்கார்ட்னு ஏதாவது ஆப்ஷன் பார்த்துருக்கீங்க ஏதாவது ஒரு போன்ல? ஆப் போட்டு அந்த ஆப் கீழே ரெக்கார்ட்னு இருக்கும். இல்ல போன்ல இவன் எல்லாத்தையும் ஒட்டி கேக்குறான்னா என்ன? எதுக்கு இதுல ரெக்கார்ட்னு எழுதி இருக்கு? அப்படி கேட்க கூடாது. அப்ப போர்ட்லன்னு கேட்கணும், போன்லன்னு கேட்க கூடாது. இதுல மைக்னு எழுதி இருக்கு, MIC. இது வந்து இதுல ஸ்பீக்கர்னு எழுதிருக்கோம், ரிங்கர். இந்த ஸ்பீக்கர் இது வந்து அந்த மேல இருக்க ஸ்பீக்கர். இந்த ரெக்கார்டு எதுக்கு? மைக் அடிச்சு நம்ம பேசுறதெல்லாம் கேட்கலான்னு ஐடியா பண்ணிட்டானா? ஐ டோன்ட் நோ. ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய காஸ்ட்லியான போன்ல கேட்காம தான் இந்த போன்ல கேட்க போறாங்க. சும்மா ஏதாவது கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலான்னு பாத்துருப்பானா? போன் ஆன் பண்ணனும், வா வாட் ஐபோன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஒரு வார்த்தைக்காக அவன் அதுல ஒரு மைக் வச்சு வா வாட் ஐபோன் இல்ல வா வாட் ஐபோன் அப்படின்னு சொல்றதுக்கு. சரி, இப்போ நம்ம சர்வீஸ் டேபிள் காம்பவுண்ட் இப்போ ஒயர் கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒயர் தான் அடிக்கணும் போல. ஆக்சுவலா இது கம்பெனி வாரண்டியில வர வேண்டியது. இப்போ நம்ம கம்பெனி வாரண்டியில நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
என்னது ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறீங்களா? ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லல. இப்போ கூட இது கட் ஆயிடும் கண்டிப்பா. ரொம்ப லைட்டா அழுத்துது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு அடிக்கிறது பெஸ்ட். க்ளீன் பண்ணிட்டு டேப் அடிக்க வேண்டியதான். நம்மளை யாரோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஆமாம், நீங்கள் அப்படியே ஐஃபோன் 15 பிரித்து கஷ்டப்பட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு ஃபோன்னு சொல்லிட்டு இதை பிரித்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கலாய்ச்சிட போகிறாங்கண்ணே. அது இன்னும் உண்மைதான். இந்த ஃபோன் எவ்வளோக்கு வாங்கினாங்களா கஸ்டமர்? 2500 ஆனால் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 2000 போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்கில் வராது. இந்த ஃபோன்லாம் வாங்கினா அதோட கேவலம் இது எதுவுமே இருக்காது. இல்ல நான் அந்த கஸ்டமர் திட்டல, பாவம் அவர் பின்னாடியே மட்டும் பார்த்து வாங்கிட்டாரு, முன்னாடி இருக்கிறத பார்க்க மறந்துட்டாரு போல. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆமாம் நல்லா தான் இருக்கு. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ஒரு ப்ராடக்டை தயாரிச்சு அதை இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏது ஈஸியா அந்த மாதிரி ஆப்பிள பார்த்து பேக்க ரெடி பண்றதா? அப்படி கிடையாது. இப்போ ஆப்பிள பார்த்து ரெடி பண்ணியிருந்தாலும் சும்மா அவுட்லுக் மட்டும் தானே ஆப்பிள் மாதிரி இருக்கு, உள்ளெல்லாம் ஒன்றும் அப்படி இல்லையே. எங்க ஒரு ஸ்க்ரூ குறையுது, இதோ இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்னெட் வச்சிருக்கிறது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது பாத்தீங்களா? ஆனா இங்க இவனும் மனுஷன் தானே, அங்க பாருங்க ஒரு பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்கான். ஒரு இதில் நம்ம ஐக்கால வந்து பாராட்டணும். பாராட்டணுமா? ஆமா, அது ஒரு பேய் கதை சொல்லிட்டு இருங்க, பாராட்டணுமா? அப்படி கிடையாது. இத்தனை பிராண்ட்ஸ் இருக்கிற இதுல இவனும் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண. அப்படி வேணா பாராண்டா, அவனுக்கு அவ்வளோ தைரியம் வேணா பாராட்டலாம். அவனை மாதிரியே போட்டிருக்கான்னு வேணா பாராட்டலாம். பெத்த தைரியம் தான், அப்படி வேணா பாராட்டுவேன். என்னமோ மியூசிக் இதுதான் இனிமே ரிங் டோனா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு சிம்மு கொடுங்களேன். அது இது சொல்லுது பாருங்க, சார்ஜ் இல்லை சார்ஜ் போடுறான்னு சொல்லுது. என்கிட்ட ஜியோ சிம் தான் இருக்கு, வேலை சிம். அதில் ஒரு ஓடபன் சிம் இருக்க மாதிரி எடுத்து கொடுங்க. 15 ப்ரோவில் போய் நீங்கள் எப்படிலாம் சொல்கிறா 4G எல்லாம் இருக்காது. நான் செக் பண்ணி பார்த்த வர 4G இல்லை. எதை வச்சு செக் பண்ணீங்க? ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணேன். பிஎஸ்என்எல் தரவா? பார்க்கலாம். இப்போவும் என்ன உள்ள போக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் மைக்ல அடிச்சிருந்தானா வேற திருப்பி போறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, என்ன சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கான். டவர் எடுத்துச்சா? என்ன எடுக்கல? இதுல டவர் எடுக்காததான் கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன். டவர் இல்ல, சிம் எடுக்கல எனக்கு தெரிஞ்சு. இதுல ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க பாப்போம். ரீஸ்டார்ட் இருக்கா? ரீஸ்டார்ட் பட்டன் வேலை செய்யல. இது சிம்மோட தானே கொண்டு வந்தாங்க, நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். சார்ஜ் இல்லை, என்ன பண்ண? அந்த சார்ஜர் எடுத்து கொடுங்க. நான் டைப் சி அந்த அதுக்கு ஏறினது போதும், எடுத்து கொடுங்க. பேட்டரி லோ, நீ கதறது வேற. டைப் சிலே சார்ஜ் போடுறதுல எடுத்துடுச்சு. இப்போ நல்ல பிரைட் ஆயிடுச்சு டிஸ்பிளே சார்ஜ் போட்டோன்னா. இப்போ 198 கால் பண்ணி செக் பண்ணிடுவோம். உங்க எல்லாத்துக்கும் பாவம் அந்த 198 தான் கிடைச்சானா? என்ன கனெக்ட் ஆகலதானே? கேக்குதா? கேக்குது. ரெண்டு மைக்லயும் கேட்கணும். கேக்குது. நம்ம சாதிச்சிட்டோம். அப்போ அந்த ஸ்பீக்கர் லைன் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல. ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல பேர் மாத்தி அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம்ல. இதுல இருக்க பேஸ்ட்டுக்கு அப்படியே ஒட்டிக்கலாம் நினைக்கிறேன். டிஸ்ப்ளே பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி இந்த மாதிரி, அதாவது 2 நாள் வீடியோ போடலண்ணே. என்ன தடவை இதை அரைச்சமாவே அரைக்கணுமா, இருந்து டிஸ்பிளே மாத்தினதை போடணுமா, இருந்து பேட்டரி மாத்தினதை போடணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தா ஒரு 4 பேர்
வந்து இந்த போனை கொடுத்து உங்களுக்கு ஐகால் தவிர வேற எதுவுமே தெரியாது. ஐயா மத்த கம்பெனில இந்த மாதிரி பண்றதே இல்லையா? இதுவரை இப்படிப்பட்ட போன்லாம் வந்தது. நான் ஐகாலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க பண்ணுங்க. இது ஒரு வீடியோ போடுறது போன் கிடைச்சது அப்படிலாம் கிடையாது. நான் ஐகால் வந்து பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல்டுக்குள்ள. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஐகால்ல வந்து சிம் போட்டா போன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா தான் சிம் காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஆமா, சப்போஸ் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டலன்னா சிம் காட்டுறதே அது முடிஞ்சிடுச்சு, போனை தூக்கி போட்டு அடுத்த போன் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இருந்தாலும் ஒரு போனை இந்த அளவுக்கு நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல, நான் ரியாலிட்டியா தான் பேசுறேன். இருக்கிற உண்மையை சொல்லிடணும். அப்புறம் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு 1-2 பேர் போய் இந்த போனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ அன்னைக்கு காமிச்ச அதனாலதான் வாங்கினேன் விட்டா நம்ம வாங்க சொன்னேனே சொல்லிடுவாங்க. அப்படி அந்த பவுச்சை போட்டு அப்படி திருப்பி காட்டுங்களேன். இதை மட்டும் யாராவது ஐபோன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க பின்னாடி. கஸ்டமருக்கு இதுல ஒரு ஆப்பிள் லோகோ ஒட்டி கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு கூகுள்ல ஸ்கேன் பண்ணா இது ஐபோன் தான் காட்டும். இதுல ஒரு ஆப்பிள் லோகோ ஒட்டி கொடுத்துருவாங்க, கஸ்டமர் ஃபுல் ஹாப்பி ஆயிடுவாங்க. அவருக்கு இப்ப இயர் ஸ்பீக்கர் கேக்குதுன்னு சொன்னாலே ஹாப்பியா தான் இருப்பாரு. தேவையில்லாம போயிட்டு லோகோ எல்லாம் ஒட்டிட்டு இதுல போய் ஓகே ஃபினிஷ் அதுதான் ரைட்ஸ்ல வந்துடும்.